வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 மார்ச் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. தற்பொழுது காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்றாலும் எடை குறைந்த படகுகளுக்கு சில நேரங்களிலே அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரம் நீடிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்பொழுதைக்கு அச்சுறுத்தல் காற்று இல்லை. இருந்தாலும் வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்று, தெற்கு தென்கிழக்கு கிழக்கு திசை, கிழக்கு திசைன்னு சொல்வதை விட தென்கிழக்கு தெற்கு திசை காற்று வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து சற்று வலுவாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திரா ஒடிசா பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று. எடை குறைந்த படகுகள் 27 கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தால் வலை விரிப்பதில் சவாலாக இருக்கும் என்பதனால சுமார் 35-40 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வடகடலோரத்தில் தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த நாட்களிலே முன்னெச்சரிக்கை அவசியம். விழிப்புடன் அந்த நேரத்தில் வலை விரிக்க வேண்டும், கடல் தொழில் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் காற்று ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களில் சற்று வலுவாகவே இருக்கிறது. ஆனால் எடை குறைந்த படகு மட்டும்தான் இது சவால். பெரிய படகுகளுக்கு பெரிய எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது. தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்துக்கோ மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிக்கோ இந்த அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை. இருந்த போதிலும் வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் 4, 5, 6 தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 7, 8, 9 தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர தாழ்வு பகுதி முதல் மண்டலம் வரை தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரையை கடக்கலாம். அப்படி வந்தால் அதிகபட்சமாக மத்திய ஆந்திர பகுதி வரைக்கும் போகும். அப்படி அது வந்தால் காற்று அச்சுறுத்தல் அந்தமான் கடற்பகுதிகளில் 4, 5 தேதிகளிலையும் மத்திய வங்கக்கடற்பகுதியில் 5, 6, 7 தேதிகளிலையும் வடதமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோர பகுதிகளில் 7, 8, 9 தேதிகளிலையும் அச்சுறுத்தும் காற்று, விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். ஆகவே அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக இருக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் எடை குறைந்த படகுக்கு 2ஆம் தேதி முதல், பிற படகுகளுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி முதல் கண்டிப்பாக ஆழ்கடலில் 4, 5 அந்தமான் கடற்பகுதியில் அச்சுறுத்தல் காற்று இருக்கும். மத்திய வங்கக்கடல் 6, 7, 8, 9 தேதிகள் எல்லாம் வடகடலோரத்திற்கு அச்சுறுத்தல் காற்று இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் ஒரு சில நாள் முன்னும் பின்னும் இருக்கலாம். ஆனால் 4ஆம் தேதியிலிருந்து ஆழ்கடல், 6ஆம் தேதியிலிருந்து மத்திய வங்கக்கடல், 7ஆம் தேதியிலிருந்து வடக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச கரையில் அச்சுறுத்தல் காற்று இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இன்றைய தேதியில் வெப்பச்சலன மழை சாதகம் இருக்குது. இலங்கையோட தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை பொழிவு சாதகம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய அளவிலே மழை இருக்காது. வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை இலங்கைக்கு கொடுக்க போகிறது. 2ஆம் தேதி மாலை இரவிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை பொழிவு கிடைக்கும். உறுதியாக 3ஆம் தேதி அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 3ஆம் தேதி மாலை இரவு கனமழை இலங்கைக்கு காத்திருக்கிறது. அனைத்து மாகாணங்களுக்குமே 3ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே மழை இருக்குது. சற்று பரவலான மழை இருக்குது. கனமழையும் காத்திருக்கிறது ஓரிரு இடங்களில். இந்த நிலையில் 4, 5, 6, 7 என்று எல்லா நாளுமே நிகழ்வுகள்
அதனைத் தொடர்ந்து வர இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு கண்டிப்பாக இலங்கைக்கு வரக்கூடிய சித்திரையில் நல்ல மழைப்பொழிவு, பங்குனி இறுதியிலிருந்து சித்திரை முடிவு வரைக்குமே சுமார் ஒரு 45 நாட்களுக்கு மேல் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது. இது 2ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இடையிடையே தமிழ்நாட்டிற்கு வெயிலும் அனலும் கொடுத்தாலும் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. 2ஆம் தேதி தொடக்கம், அடுத்த நிகழ்வு 12ஆம் தேதி, அடுத்த நிகழ்வு 22ஆம் தேதி என்ற நிகழ்வுகள் இருக்கிறது. வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 10ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. பிறகு 10ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துடும். ஆகவே நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது. நிகழ்வுகள் தொலைவில் இருக்கும் பொழுது நிகழ்வுகள் இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் கொஞ்சம் புழுக்கமான வானிலை இருக்குமே தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தும் வானிலை ஏதும் இல்லை. ஆகவே ஏப்ரல் மாதத்திலும் ஒட்டுமொத்த ஏப்ரல் மற்றும் மே 15 தேதி வரைக்கும் இலங்கைக்கு மிகச்சிறப்பான மழை இருக்குது. வெயிலும் இருக்கும், அனலும் இருக்கும். அனல் 2-3 நாள் இருக்கும். இதமான வெப்பநிலை சில நாட்கள் இருக்கும். 10 நாட்களுக்கு 3 நாள் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு நாளாவது நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக மே 15 தேதியிலிருந்து இலங்கைக்கு வெப்பச்சலன இடிமழை தென் இலங்கைக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி மே மாத இறுதி 15 நாள் மழைப்பொழிவை கொடுத்தாலும் மே இறுதி நாளாம் 31ஆம் தேதிக்குள் கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக மே இறுதி வாரத்தில் 27, 28, 29 தேதிகளில் இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம், தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு காற்றை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு காற்றும் இருக்கும், இடையிடையே காற்று சுழற்சி மழைப்பொழிவும் இருக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை இலங்கையின் தென்மேற்கு பகுதியாம் கொழும்பு, காலி, கோட்டை இந்த பகுதியில் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அவ்வப்பொழுது காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அதன் துல்லியத்தன்மை எடுத்துச் சொல்லுங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இலங்கைக்கு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை மிகுதியாக இருக்கிறது. வலுவான நிகழ்வும் இருக்கிறது. வலுவான சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும். 2025 மழைப்பொழிவுக்கு பற்றாக்குறை இருக்காது. சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவு தான் 2025 அமையும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.